சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி பகல் 10:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் 3:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 3:23 வரை, அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தைத்தில்லம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பெரும்பாலான பஞ்சாங்கங்களிலும் சரி காலண்டரிலும் சரி ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் எல்லோரும் அந்த ராமநாமத்தினை ஜபித்துக் கொண்டிருக்க வேண்டியது அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். இது போக இந்த நாள் தர்மராஜ தசமி அப்படிங்கிற பேர்லையும் கொடுத்திருப்பா. இந்த தர்மராஜ தசமியை பற்றி நேற்றைய தினமே ஒரு சில குறிப்புகளை சொல்லி இருக்கிறேன். அதாவது இன்றைய தினம் யமதர்மனை நினைத்தும் வழிபட வேண்டியது எதற்காகன்னு சொன்னா, நம்ம யாராவது ஒரு பொருளை ஏமாத்திட்டா நம்ம என்றது வாங்கிட்டு அதை திரும்ப கொடுக்கலன்னு சொன்னா நாம் இன்றைய தினத்திலே இந்த யமதர்மனிடத்திலும் பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த ஏமாற்றப்பட்ட பொருளானது, அதாவது வேணும்னே வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றா இல்லையா, அந்த பொருளை அவர்களே திரும்ப கொண்டு வந்து ஒப்படைத்து விடுவார்கள். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தர்மராஜ தசமி அத்தனை விசேஷமாக சொல்லி இருக்கிறார்கள். இது போக இந்த நாள் வசந்த நவராத்திரியினுடைய ஒரு சமாபனம், வசந்த நவராத்திரி பூர்த்தி அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:12 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர உதயம் என்பது மதியம் 1:23 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:31 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:36 முதல் காலை 6:11 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:43 முதல் மதியம் 12:14 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:15 முதல் மாலை 4:46 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:42 முதல் 9:13 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:43 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:01 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த ராமநாமத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இன்றைக்கு ஸ்ரீராம நவமி. அட்லீஸ்ட் இன்றைக்கு ஒரு நாளாவது நம்ம இந்த ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லையா. ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு? சரி, இந்த ராமநாமத்திற்கு அத்தனை மகிமை உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா அது ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு சிறு கிளை கதையின் மூலமாக கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அது நிறைய அடிக்கடி நான் அடியேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை புதிய நேயர்களுக்காகவும் சரி இல்லை இந்த கால குழந்தைகளுக்காகவும் சரி இந்த ராமநாமத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது ராமாயண கதையின் மூலமாக கூட பார்த்துக்கலாம். இதுல பார்த்தோம்னா இந்த ராமர் பாலம் கட்டுறாங்க அப்படிங்கிறதுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ராமர் பாலம் எப்பொழுது கட்டப்பட்டது? அதாவது அனுமார் போய் சீதையை பார்த்துட்டு வந்துட்டார், லங்கையில போய் பார்த்துட்டு வந்துட்டார், லங்கையில தான் இருக்காருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இவர்கள் எல்லாரும் போருக்கு போகணும், லங்கைக்கு போய் சீதையை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வானர படைகள் அனைத்தும் ராமன் உட்பட எல்லோரும் வந்து அந்த சமுத்திரத்தை கிராஸ் பண்ணணும் இல்லையா, கடலை கிராஸ் பண்ணணும்னா இப்ப பாலம் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லோருமாக இணைந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த கற்களை கொண்டு வந்து போட்டு 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 இந்த வானர படைகள்லாம் இந்த பாலத்தை கட்டி கொண்டிருக்கின்றன. வானர படைகள்லாம் என்ன பண்றது, அனுமாரினுடைய ஒரு உத்தரவின் பேர்ல ஆஞ்சநேய சுவாமி தான் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் சேர்ந்து போட்டு இருக்காரு, ராமநாமத்தை சொல்றாரு, பெரிய பெரிய கல்லெல்லாம் பேத்துட்டு போய் போட்டு இருக்காரு. அது மாதிரி ராமநாம ராமராமான்னு சொல்லிட்டு உச்சரிச்சுட்டே போய் இந்த வானர படைகள் அனைத்துமே ராமனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டு போய்
கற்களை கொண்டு போய் போட்டுக்கொண்டே இருந்தார்களாம். இந்த ராமர் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாராம். பரவாயில்ல, இவை எல்லாம் சேர்ந்து கருங்கற்களை கொண்டு போடுகிறது, அவை அனைத்தும் ஆனால் மிதக்கிறது, என்ன அதிசயம், எல்லாம் ஒன்னா வேற சேர்ந்துடுறது, கரெக்டா இந்த பாலமானது கட்டிக்கொண்டே வரப்படுகிறது, வேகமா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நாமளும் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்ணாரா, அவரும் தன்னால் இயன்ற ஒரு கல்லை தூக்கிட்டு போய் போட்டாராம். ஆனா அந்த கல்லு பார்த்தா மூழ்கிடுச்சாம். அது அங்க ஒன்னா சேரல, மூழ்கிடுது. இப்படி ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, நிறைய தடவை ட்ரை பண்றார். எத்தனை தடவை முயற்சித்தாலும் அவர் போடுகின்ற கற்களானது மூழ்கி விடுகிறது, அங்க சேர்ந்து நிக்கவே இல்லையா. இவருக்கு ஒரு மாதிரி மனம் வருத்தம் ஆயிடுச்சு. ஒரு மூலையில போய் உட்கார்ந்துடுறார் ஓரமா. உட்கார்ந்த உடனே ஆஞ்சநேய சுவாமி பாக்குறாரு. எதற்காக நேரா வந்துடுறாரு, நமஸ்காரம் சொல்லிட்டு, எதற்காக இப்படி வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னா, இந்த வானர படைகள் அழகா இந்த சின்ன சின்ன வானரெல்லாம் கூட கல்ல கொண்டு போடுது, அதெல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறது, பாலமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, நல்லபடியா பாலம் வருது. அதனால நான் போடுற கல் எல்லாம் போய் மூழ்கிடுது, நான் போடுற கல்லு போய் அதுல சேர மாட்டேங்கிறது, அத்தனை பாவியா நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு, நான் போடுற கல்லு மட்டும் பாலத்துல போய் இணையவே மாட்டேங்குது, எல்லாம் தண்ணியில மூழ்கிடுது அப்படின்னு சொல்லி வருத்தமா சொன்னாராம் ராமபிரான். அதுக்கு ஆஞ்சநேய சுவாமி சொன்னாரா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கோ, இந்த வானர படைகள் அனைத்தும் என்ன பண்றதுன்னு சொன்னா, உங்களுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டே இருக்கல, ராமராமா ராமராமான்னு சொல்லிட்டு உங்களுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே கொண்டு போய் கற்களை போடுகிறது. அதனால இந்த கற்கள்லாம் ஒன்றாக இணைந்து இந்த பாலமானது கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கொண்டு போய் போடும் பொழுது நீங்க அந்த ராமநாமத்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சுவாமி அந்த பதிலை சொன்னாராம். ஆக ராமரே இறங்கி செயல்பட்டால் கூட அந்த ராமனை விட அந்த ராமநாமத்திற்கு அத்தனை மகிமை அப்படிங்கிறத அந்த கதையின் மூலமாக பெரியவர்கள் நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். அத்தனை மகிமையாம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்லயே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம்னு சொன்னா ரொம்ப வசத்தியான பேரா வைக்கணும்னு சொல்லிட்டு தானே யோசிப்போம் இல்லையா. இப்பெல்லாம் பார்த்தோம்னா இன்டர்நெட்லாம் தேடுறா, நிறைய விஷயங்களை தேடுறா, பெரியவங்க எல்லாம் போய் கேட்கிறா, இந்த வார்த்தைக்கு இந்த பேருக்கு என்ன அர்த்தம், என் குழந்தை ரொம்ப பலசாலியா வரணும், உலகம் போற்றக்கூடிய குழந்தையா இருக்கணும் தானே எல்லா பெற்றோர்களுமே ஆசைப்படுவார்கள். அப்படித்தானே குழந்தைக்கு பேரும் வச்சிருப்பார். இப்படி நம்ம சாதாரண மனிதர்களாக நாமளே யோசிக்கும் பொழுது தசரத மகாராஜா யோசிச்சிருக்க மாட்டாரா? அவருக்கு எத்தனை ஆண்டுகளாக அவருக்கு குழந்தையே இல்லாம ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்தினை செய்து அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா, அப்ப தன்னுடைய குழந்தைக்கும் அப்படித்தானே உலகத்திலேயே இல்லாத ஒரு பெயராக, மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பெயராக, மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெயராக வைக்க வேண்டும் நினைச்சுதானே அவரும் வச்சிருப்பார். அப்ப எவ்வளவு தூரம் முனிவர்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து தன்னுடைய குலகுருவாகிய வசிஷ்டரிடையும் கலந்து கொண்டு எல்லாரிடத்திலும் ஒரு ஆலோசனையை பெற்று அந்த பெயரை வைத்திருக்கிறான்னு சொன்னா, அந்த ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லவும் வேண்டுமா அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். தத்துவார்த்தமா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். நாமளே இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அந்த ராங்கிற எழுத்து எதனை குறிக்கும், மாங்கிற எழுத்து எதனை குறிக்கும், நம்முடைய மனதினை எப்படி ஆளும், நம்முடைய மனதினை எப்படி செம்மையாக்கும். அந்த ராம மரா 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 மரான்னு சொல்லிட்டு இருந்தாலே போருன்னு சொல்லிட்டு தான் அந்த வால்மீகி அப்படிங்கிற ஒரு வேடனாகத்தானே இருந்து கொண்டிருப்பார். அந்த வேடனுக்கு இந்த 2 எழுத்துக்களை மட்டும் உபதேசித்து அந்த வேடன் ஒரு வால்மீகியாக மாறி அவர் அந்த காவியத்தை எழுதுகின்ற அளவிற்கு அவருக்கு அந்த அறிவுங்கிறது வளர்ந்திருக்குன்னு சொன்னா, அது அந்த ரா ம அப்படிங்கிற அந்த 2 எழுத்தினுடைய மகிமை தானே. ஆக நாமும் என்ன பண்ணணும் சொன்னா, அந்த ராமநாமத்தை இன்றைய தினம் முதல் தொடர்ந்து தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருப்பதில் தவறில்லையே. ஒரு போன் எடுக்கிறோம்னு சொன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தமில்லாத வார்த்தையை சொல்வதை விட நம்ம எப்படி சொல்லலாம், போன் எடுக்கும் பொழுதே ராம் ராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம் தானே. நம்மையும் அறியாமல் அந்த ராமநாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது ஒரு பழக்கமாவே கொண்டு வந்துடலாம். யாரோ ஒருத்தரை மீட் பண்றோம்னு சொன்னா அவர்களிடத்துல கூட ஹாய் ஹலோ ஹவ் யூ அப்படின்லாம் கேட்கறத விட ராமராமான்னு சொல்லிட்டு கூட ஹவ் யூ கேளுங்க, வேண்டான்னு சொல்ல ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் அல்லது குட் மார்னிங் என்ன வேணாலும் சொல்லுங்க, ராம் ராம்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா. இப்படி நாம் அதனை ஒரு பழக்கத்திலேயே நம்முடைய வாழ்வியல் முறையிலே கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆன்மா என்பதும் பலம் பெறும். நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறுங்கிறதுக்காக சொல்றேன். அதை வலியுறுத்தி தான் ஒவ்வொரு செயலை துவக்குவதற்கு முன்னாடி என்ன எப்படி எழுதியிருப்பா, ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டுட்டு கீழே ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கறத எழுதுறது ஒரு பழக்கத்துல வச்சிருக்காதாரே. ஸ்ரீராமஜெயம் எழுது, முதல்ல ஒரு வார்த்தை ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாண பத்திரிகை எழுத ஆரம்பிப்பா, அதுக்கப்புறம் தான் உபநயன பத்திரிகை எழுதுவா. எந்த ஒரு கல்யாண பத்திரிகையா இருந்தாலும் சரி, வீட்டுல எந்த ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியை செய்வதா இருந்தாலும் சரி, அதை எழுத ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா மேல பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு தானே ஆரம்பிக்கிறார். அந்த செயல் தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுகிறார்கள். பொதுவா நிறைய பேர் மனசு வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஒரு நோட் புக்கு பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்ரீராமஜெயம் 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 சொல்லிட்டு ஒரு 108
தடவை எழுதுறது, இல்ல முடிஞ்ச வரைக்கும் எழுதுறது, அந்த நோட் புக் முழுக்க எழுதுறதுங்கிற பழக்கத்தை வச்சுட்டு இருக்காதானே. அப்படி எழுதுகின்ற பழக்கத்தோடு நம்ம பேசும் பொழுது கூட, வார்த்தைகளிலே கூட அடிக்கடி அந்த ராமநாமத்தை கலந்து பேசும் பொழுது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். ஒரு போன் எடுத்த உடனே ரிங் அடிச்சு போன் எடுக்கிறதுன்னு சொன்னா, இப்ப எல்லாருமே நம்ம செல்போன் யூஸ் பண்றோம். அப்ப நம்ம இந்த ஹலோ அப்படிங்கிற ஒரு அந்நிய தேசத்து ஒரு அர்த்தமில்லாத வார்த்தையை பயன்படுத்துவதை விட, ராம் ராம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி துவக்கலாம் தானே. அந்த கான்வர்சேஷனை துவக்கும் பொழுது நாம் என்ன விஷயமா பேசுறோமோ அந்த விஷயம் நிச்சயமாக வெற்றி பெறும். இது உறுதி அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.